இன்று நம்முடைய 134வது இந்த ஜூம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். இதுவரை 133 நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறோம். பெருவாரியான அதிமுக தொண்டர்கள் இதை பார்த்திருக்கிறாங்க, கலந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இதுல தங்களது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். இது எல்லோருமே இன்றைய ஒரு அரசியல் சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது, அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்கிற பொழுது என்னென்ன குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் அன்றைக்கு தவறு என்று சொன்னதை இன்றைக்கு திமுக அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க அதை நம்ம ஒரு பெரிய பட்டியலே போட்டோம்னா, இப்ப நீட் பிரச்சனையாகட்டும், அதிமுகல நான் அப்பவே இல்ல அந்த நீட் விலக்கு பெறுவது கடினம்னு சொல்லிட்டு அதற்கு மாற்று சில ஏற்பாடுகளை செய்தாங்க அரசாங்கத்துல. ஆனா திமுக இல்ல நீட்டுக்கு விலக்கு பெறுகிற மந்திரம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்க செஞ்சிருவோம்னு சொன்னாங்க. இதுவரை செய்யல. இனி அடுத்த ஆண்டுக்கான அந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது இன்னும் சில மாதங்கள்ல வந்து இப்ப சமீபத்துல முல்லை பெரியார் பார்த்திருப்பீங்க. அது மாதிரி அந்த வாக்குறுதிகள், அவர்களது செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதையுமே, அதாவது அதிமுக அரசாங்கத்தில் எதையெல்லாம் குறைகளாக சொன்னார்களோ அதே குறைகளை இன்னும் அதிகமாக இவர்கள் அந்த குறைகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எதையுமே இவர்கள் நிவர்த்தி செய்யல. மாறாக இன்னொன்னு செய்யறாங்க. அவங்க அதிமுக செயல்படுகிற பொழுது அடிமை அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா திமுக இப்ப கவர்னர் தலைமை செயலாளர் மூலமாக எல்லா அரசு அதிகாரிகளோடு நேரடியாக பேசுறாரு. அந்த தலைமை செயலாளர் அதற்கு எல்லா துறை செயலாளர்களுக்கும் உத்தரவு போடுறாரு. எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தர்களையும் அழைத்து அந்த புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை அமல்படுத்த வேண்டும் என்கிறத அவர் பேசுறாரு. அப்ப அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜெண்டா, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை, தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிற திட்டங்களை ஆளுநர் கவர்னர் நேரடியாக அதை அமல்படுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார். இப்ப சமீபத்தில் கூட பார்த்திருப்பீங்க. அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் இல்லந்தோறும் கல்வி, அதாவது வீடுகளை ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டுல வச்சு பாடம் நடத்துற மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். இது வேற எதுவுமே இல்லை. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய குலக்கல்வி அதைத்தான் இவர்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. அப்படி செய்யல என்ன ஆகுதுன்னா, இதுல படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பகல்ல அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதையே கட் பண்ணிட்டு வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம். அப்ப திராவிட சித்தாந்தம் என்பது கல்வியில் சம உரிமை, எல்லோரும் படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இடஒதுக்கீடு ஆகட்டும், சமூக நீதி ஆகட்டும், அதை நோக்கி போராடுவதுதான் திராவிட. அப்ப திமுக இது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எடுத்தீங்கன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏதோ 4 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு ஒரு ஊருக்கு 4 பேர் இருப்பாங்களான்னே சொல்லி தெரியல. இப்ப சமீபத்திலோட உள்ளாட்சி தேர்தலில் பார்த்திருப்பீங்க, அது உலகமெங்கும் வைரல் ஆச்சு. ஒரே ஒரு ஊருக்கு தான் வாங்கினார். அவங்க குடும்பத்தவர் கூட போடல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர். ஆனா இந்த அண்ணாமலை கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கதான் எதிர்கட்சி, அவங்கதான் மாற்று, அடுத்து அவங்கதான் ஆட்சி அமைக்க போறாங்க, திமுகவுக்கு மாற்று பிஜேபி தான். இதைத்தான் அவர் தொடர்ந்து பேசிட்டு இருப்பாரு. அவர்கள் எதை நோக்கி முயற்சிக்கிறாங்கன்னா, திமுக அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அதை தாண்டி திமுக எதிர்ப்பு என்கிறது தான் அதிமுகவுடைய கொள்கை. அப்ப அந்த திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை மடைமாற்றம் செய்து அவர்களுக்கு அவர்களுடைய வாக்கு வங்கியாக அதை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியில அண்ணாமலை இருக்கார். அதனால அந்த நம்ம இப்ப அதிமுகவுக்கு இன்றைய காலத்துக்கு நமக்கு தேவை என்பது திமுகவையும் நாம் எதிர்த்து செயல்பட வேண்டும், அதே போல பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து செயல்பட வேண்டும். திமுக அரசாங்கத்தினுடைய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை பொதுமக்கள் மத்தியில நம்ம வாக்காளர்கள் மத்தியில நம்ம அதை எடுத்து கொண்டு போகணும். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த தவறான சித்தாந்தங்களையும் அவர்களது மத்திய அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் நம்ம மக்களிடத்துல எடுத்து செல்ல வேண்டும்.
அப்படி சென்றால் மட்டும்தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெற முடியும். அப்படி ஒரு வெற்றியை பெற்றால்தான் அதற்கு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கிற வகையில அதிமுக வந்து வெற்றி பெற முடியும். இப்ப இடையில பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. அது அநேகமா இந்த நவம்பர் மாதத்தில் அறிவித்து டிசம்பர் ஜனவரியில அந்த தேர்தலை நடத்தி விடுவார்கள் போலதான் அந்த சூழ்நிலைகள் வந்து தெரியுது. ஆனா இதுக்கு எந்த ஒரு சலனமும் இல்லாம, எந்த ஒரு தயாரிப்பும் இல்லாம உள்கட்சி பிரச்சனையில ரெண்டே விஷயம், சசிகலா வேணுமா வேணாமா, இது ஒண்ணு. நீங்க ஓபிஎஸ் ஆதரிக்கிறீங்களா, இபிஎஸ் ஆதரிக்கிறீங்களா, இத ஒரு பிரச்சனையாக செய்யறாங்க. எனக்குள்ள சந்தேகம் என்னன்னா, இவங்க மேல இருக்கிற அந்த ஊழல் வழக்குகள், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, அம்மா அவர்களது மரணம், இந்த மாதிரியான விசாரணைகள்லாம் சூடு பிடிக்கிற பொழுது ஒரு திசை திருப்புறதுக்காக இவங்க வந்து இத பேசுறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்த கால சூழ்நிலைக்கு வேகமாக முன்னெடுக்க வேண்டியது திமுக எதிர்ப்பு, பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு. அதை செய்வதற்கு பதிலாக இவங்க வந்து சசிகலா வேணுமான்னு ஒரு கேள்வி, அப்புறம் நீங்க ஓபிஎஸ் ஆதரிக்கிறீர்களா, இபிஎஸ் ஆதரிக்கிறீங்களா, இவ்வளவுதான். இது இருந்தா வந்து ஜெயிச்சிட முடியுமா என்ன? ஒன்றுபட்ட அதிமுக தேவை, அது சசிகலாவை கூட நம்ம சேர்க்கலாம். ஆனா அவரை எந்த முக்கிய பொறுப்புகளுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அது வந்து ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி வந்து அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்திற்கு தலைமை பொறுப்புக்கு வர முடியாது, வரக்கூடாது. அவர் தலைமையில சென்று அதிமுக செயல்படக்கூடாது. ஆனால் அவரையும் இதுல இணைத்துக் கொள்வதில் தப்பில்லை. ஏன்னா குறைந்தபட்சம் அந்த இதுக்கு முன்னாடி போன நிகழ்ச்சியில பேசியது கூட ஒரு தம்பி சொன்னார், அவங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 2000 இருந்து 3000 ஓட்டு தாங்க இருக்கும். ஆனா இருந்தாலும் கூட பல தொகுதிகள்ல நம்ம 1000 2000 ஓட்டுல அந்த தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். இவர்களையும் சேர்த்துக் கொள்ளுகிற பொழுது அந்த தொகுதிகளில் ஒரு 5 10 தொகுதி 15 தொகுதி நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்புகள் வந்து இருக்கிறதா உதவலாம். அதனால வந்து சேர்த்துக் கொள்வதில் தப்பு இல்லை. அடுத்து பலகீனமாக பல பேர் உள்கட்சி பிரச்சனையவே வெளியில பேசுறது முதல்ல வந்து நிறுத்தணும். ஆனா இவர்கள் யாருமே ஓபிஎஸ் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், சசிகலா தரப்பாகட்டும், அல்லது இந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆகட்டும், தேவையே இல்லாத விஷயத்தை ஜெயக்குமாரும் கே பி முனுசாமியும் ஊதி பெருசாக்குறாங்க. ஓபிஎஸ் சொன்னா சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்ன அர்த்தம் சசிகலாவை சேர்த்துறோம்லாம் சொல்ல, தலைமை கழக நிர்வாகிகள் முடிவெடுப்பாங்கன்னு சொல்றாரு. ரைட்டு. ஓபிஎஸ் எப்பவுமே சொல்றதை செய்ய மாட்டாரு, செய்யறதை சொல்ல மாட்டாரு. அப்ப அதோட அதை வந்து நம்ம கடந்து போயிருந்திருக்கலாம். அதை கடுமையாக அது வந்து ஒரு நம்ம ஜெயக்குமார் ஒரு பதில் சொன்னாரு. ஆனா கே பி முனுசாமி பேசாம இருந்திருக்கலாம். ஜாதி அரசியல்ங்கிறாரு, இல்லைன்னா நான் வந்து இறந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் கொடுத்திருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு சாதி ரீதியான ஒரு பிளவை வந்து இன்றைக்கு அதிமுகவுக்குள்ள மனமாச்சரியங்களை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறாங்க. சசிகலா அவர்களும் அவர் சார்ந்து இருக்கிற முக்குளத்து சமுதாயத்துக்கு எதுவும் செஞ்சிடல. எடப்பாடியும் அவர் சார்ந்து இருக்கிற கவுண்டர் சமுதாயத்துக்கு எதுவும் செஞ்சிடல. அவன் சொந்தக்காரன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, அவங்க பினாமி, கமிஷன் ஏஜென்ட், கான்ட்ராக்டர், இவங்களுக்குள்ளதான் அதை நிறுத்திக்கிட்டாங்களே ஒழிய ஒரு பரந்த சமுதாய இது இல்லை. ரெண்டாவது அதிமுக என்பது இந்த சாதிகளுக்கு அப்பாற்பட்டது, மதங்களுக்கு அப்பாற்பட்டது, எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கியது. நீங்க வந்து இப்ப தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நாடார் சமுதாய மக்கள், அதே மாதிரி பல பகுதிகளில் வந்து முத்திரையர் சமுதாய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த இதர பிற்படுத்தப்பட்டவர்களாக வருவாங்க, நிறைய பிள்ளைமார், அது மாதிரி நம்ம ஒரு பட்டியலிட்டோம்னா நிறைய இருக்கு. அப்ப எம்ஜிஆர் என்பவரும் அம்மா அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த சாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்காங்க. ஆனா இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கட்சியை கொண்டு போய் சாதிய வளையத்துக்குள் அடைப்பதற்கு முயற்சிக்கிறாங்க. இதையெல்லாம் தகர்த்து எறிந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிக்காரங்க போட்டியிடுகிற இடத்துல அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நம்ம ஆற்ற வேண்டிய பணிகள் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து வெற்றி பெறணும். இதை நோக்கித்தான் வந்து நம்ம வந்து பயணிக்கணும்.